ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை காலையில நம்ம வீட்ல என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டே நான் வந்து சாதம் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில தண்ணி ஊத்தி போட்டிருக்கேன். நேத்து வச்ச ரசம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது இல்லாம கொஞ்சம் கேரட் பொரியல் அதுவும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, கிச்சன் பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கு. இந்த 2 பொருட்கள மட்டும் ஒதுக்காம இருந்தது. அதனால அத எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி ஊத்தி வச்சிரலாம். நம்ம எப்பவும் செய்யக்கூடிய முதல் வேலையே இதுதான். ஏன்னா, சாதம் வந்து வேகுறதுக்கு நேரம் ஆகும் இல்லையா? ஏன்னா, தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் தான் அரிசி போட போறோம். அதனால கொஞ்சம் லேட் ஆகும். இத எடுத்து வச்சுட்டு நம்ம பொறுமையா நம்ம வேலைகள பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜில இருக்கு. இப்போ வந்து வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் வாங்கி 2, 3 நாள் ஆயிட்டு. அத வந்து வெண்டைக்காய் மசாலா வச்சுக்கிடலாம் அப்படின்னிட்டு அதையும் எடுத்துட்டேன். அப்புறமா வந்து ஒரு 2 சின்ன கத்திரிக்காவும், ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருந்தது இருக்குது. அத வச்சு இன்றைக்கி குழம்பு வச்சுக்கிடலாம் அப்படின்னிட்டு எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மீன் வந்து முந்தின நாள் வாங்கி வச்சுருந்தா இன்றைக்கி காலையில கூட வச்சுருக்கலாம். மீன் வந்து வாங்கலை. நேற்று செவ்வாய்க்கிழமையே வந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா காலையிலே ஒரு அவசர ப்ளவுஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருந்து. அது திங்கட்கிழமை நைட்டு வந்து நான் முடிக்காமயே தூங்கிட்டேன். பயங்கர தூக்கம். முடிக்காமயே தூங்கிட்டேன். அதனால காலையிலே ஒரு 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு இருந்து அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தச்சுட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் மாடல் ப்ளவுஸ். அதனால நம்ம டெய்லரிங் சேனலுக்கு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே எடுக்கையா, இங்கே எடுக்கையா 2ம் கன்ஃப்யூஷன் ஆகும் இல்லையா? சாப்பாடு வந்து அன்றைக்கி துணி தைக்க வேண்டிய வேலை இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். அதனால் அந்த ப்ளவுஸு தச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து செவ்வாய்க்கிழமை சமையல் பண்ணதுக்கு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, குக்கரில் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டேன். வச்சுட்டு ஏன்னா நின்று நின்று பார்த்து பார்த்து எனக்கு வடிக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. அந்த மாரி அவசர வேலையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி தொக்கு மாரி பண்ணிவிட்டு, அதில சாப்பாடு போட்டு கிளறி பிள்ளைக்கு குடுத்து விட்டுட்டேன். கொஞ்சம் சிம்பிளா முடிச்சு விட்டுட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா மதியம் தான் கேரட் பொரியல், ரசம், சாதம் எல்லாம் வச்சுருந்தேன். அப்போவும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. காலையிலே நம்ம வந்து எப்போவுமே ரெகுலரா பார்க்குற வேலைய பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ வந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் கொண்டு போட்டாச்சு. இப்போ காய்கறி எல்லாம் கழுவி அந்த கூடையில வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து நம்ம கொஞ்சம் முன்னே கழுவி தொடச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நான் அத வந்து கவனிக்கல. வெண்டைக்காய் இருந்தது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அதனால வெண்டைக்காய வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் தண்ணி வடிய வச்சுருக்கேன். பிள்ளைங்ககிட்ட எடுத்து குடுத்தா நீட்டா ஒரு கிளாத்த வச்சு தொடச்சி எடுத்து தந்துருவாங்க. அது இருக்கட்டும். தண்ணி வந்து நல்லா வடியட்டும். இப்போ வந்து ஒரு 2 பல்லாரி எடுத்து கட் பண்ணிட போறேன். பல்லாரி பார்த்தீங்கன்னா, நல்லா கருப்பாக ஆரம்பிச்சுருச்சு. ஒரு சில நாட்கள்ல நல்லா இருக்குது. இப்போ வரக்கூடிய பல்லாரி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இல்ல. அதனால இத வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து. நல்லா பாத்திரம் தேய்ச்சு க்ளீன் பண்ணுற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாரி தேய்ச்சு தேய்ச்சு க்ளீன் பண்ணேன். அவ்வளவு கருப்பா இருந்தது. இப்போ 2 வெங்காயம் வந்து நான் குழம்புக்காக கட் பண்ணிக்கிட போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா டைம் இல்ல. கட் பண்ணுறதுக்கு டைம் இல்ல. காலையில இல்லையா? அதனால சரி பல்லாரி சேர்த்துடலாம் அப்படின்ட்டு இத கட் பண்ணி சேர்த்துக்கிட போறேன். இது வந்து நேத்து நைட்டு போட்டிருந்த வெறும் காப்பி வந்து கொஞ்சம் பாத்திரத்தில இருந்து அதையும் எடுத்து அடுப்பில சுட வச்சுருக்கேன். வந்து சீனி எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ நம்ம வந்து காப்பி தூள் வந்து போட்டு அதில வந்து நான் மல்லி, சுக்கு, அதுக்கப்புறமா நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொடிச்சு வச்ச பொடி இருந்தது. அதையும் போட்டு இந்த காப்பி போட்டது என் மகா தான். எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி தூக்கம் வர்ற மாதிரி கண்ண கட்டிட்டு இருக்கு அப்படின்னா, அந்தால கொஞ்சம் காப்பி போட்டு தரேம்மா அப்படின்னு சொல்லி காப்பி போட்டுட்டு, இதில வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது நம்ம சீனி போடல இல்லையா? அதனால காலையில கூட சூடு பண்ணி குடிச்சிடலாம். அத வந்து இப்போவும் சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து தனியா அத ஆத்தி நான் குடிச்சுக்கிடுவேன். ஏன்னா, இப்போ வந்து கொஞ்சம் நின்னுட்டே இருக்கும்போது எனக்கு ஏதாவது குடிச்சா நல்லாயிருக்கும் போல தோணுது. அதனால கொஞ்சம் காப்பி சுட வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துறலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில நம்ம வந்து கொஞ்சம் காஃபி எடுத்து குடிச்சிடலாம். குழம்புக்கு வந்து இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்க்க போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காஃபிக்கு நாட்டு சர்க்கரை போட்டு தான் நான் வந்து ஆத்திக்கிட போறேன். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 5, 6 நாளாவே சேர்க்கவே இல்ல.
எனக்கு என்னவோ நாட்டு சர்க்கரை சேர்த்து காஃபி ஏதாவது குடிச்சா தான் கொஞ்சம் மனசுக்கே ஒரு திருப்தியா இருக்குது. ஏன்னா வந்து எப்பவுமே சீனி சேர்த்துட்டு இருந்தோன்னு வைங்க, அது உடம்புக்கு கெடுதல் இல்லையா? அதனால அப்பப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்தா மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது மாரி இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து இனிப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அ எடுத்திருக்கேன். இப்போ இதே நல்லா ஆத்திட்டு குடிச்சிடலாம். இந்த காஃபி பார்த்திங்கன்னா, காலையிலே குடித்தோம் அப்படின்னாக்கி, நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது போல இருக்கும். ஏன்னா, அதில வந்து அந்த மல்லி, சுக்கு, மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து தொண்டைக்கும் நல்லா இதமா இருக்கும். அதனால அதில ஒரு கப்பு குடித்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இப்போ அது கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து கொஞ்சம் காஃபியும் குடிச்சிட்டே கொஞ்சம் வேலைகள வந்து பார்க்கலாம். இந்த காஃபி கப்ப கையில எடுத்தாலே, எங்கேயாவது ஒரு பக்கத்தில போய் இருந்து உட்காந்து ரிலாக்ஸா காஃபி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா, இந்த காலையிலே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அறக்க பறக்க தான் காஃபியே குடிக்க வேண்டியது இருக்கும். அதனாலேயே வந்து காலையில எனக்கு காஃபி குடிக்கிறதே சுத்தமா பிடிக்காது. அ எப்போவாவது ஒரு டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் தான் காஃபி போட்டு குடிச்சுக்கிடுவேன். அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா விசர்க்க வேற ஆரம்பிச்சுட்டு, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையிலே. அந்த மாரி சூடா ஏதாவது குடிச்சாலோ, இல்லன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தாலோ, என்னன்னு நல்லா விசர்த்துட்டே இருக்குது. இந்த ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம என்ன கிச்சன்ல ஃபேன் போட்டுட்டா நிக்க முடியும். அதில எங்க கிச்சன்ல வேற ஜன்னல் வேற கிடையாது. இந்த இடத்துல நிற்கிறதுனாலே ரொம்பவே சூடா தான் இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சமையல் பண்றத நினச்சா. ஆனாலும் சமையல் வந்து விதவிதமா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு டைம் இல்லாம தான் சில நேரங்கள்ல வந்து அவசர அவசரமா பண்ணிட்டு அப்படியே போயிருவேன். அ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு டிஃபன் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா மாவு அரைச்சதும் வீட்ல இல்ல காலியாயிட்டு. இன்னைக்கு வந்து காலையிலைக்கு சாப்பாடு மட்டும் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா டிஃபன் தான் கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. என்னால என்னது முடியுதோ அத நான் செஞ்சு குடுத்தேன்னா அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. அந்த மாரி தான். ஏன்னா ஒரு சில வீட்ல காலைல எனக்கு அது வேணும், இது வேணும் அந்த மாரியே கேட்குற மாதிரிலாம் நம்ம வீட்ல பழக்கம் கிடையாது. நம்மளோட கஷ்டத்த தெரிஞ்சு பிள்ளைங்க வந்து அப்படி நடந்துக்குவாங்க அவ்வளோதான். இப்போ வந்து காஃபியும் குடிச்சு வச்சாச்சு. நல்லா விசர்க்குது பாருங்க. டவலும் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்பப்போ நம்ம வந்து முகத்த, கழுத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டே வேல பார்த்துடலாம். இது ஒரு கஷ்டமா தான் இருக்கும். வேற என்ன பண்றது? வேற வழி இல்ல. போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, டைம் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா முருங்கைக்காயும், கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுருந்தேன். அதையும் அலசி இதில போட்டாச்சு. இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். வீட்ல வந்து உருளைக்கிழங்கு இல்ல முடிஞ்சிட்டு. உருளைக்கிழங்கு வாங்கி போட்டா அதிகமா அத தான் எடுத்துட்டே இருக்கோம். முன்ன மாதிரி இல்ல. இப்போ வந்து வாய்வு தொல்லை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வாங்கி போட வேண்டாம் அப்படிங்கிறதுனாலே ஒரு 2, 3 நாளா முடிஞ்சதும் நான் வந்து வாங்காமயே இருந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது வாங்கணும். கொஞ்சம் மசாலாக்கள் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கு. அது இல்லாம மளிகை பொருட்களும் ஓரளவுக்கு காலி ஆயிட்டு. அதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து அவசர அவசரமா சமையல் பண்ணும்போது எல்லா பொருட்களும் அந்தந்த இடத்துல இருந்தா தான் நமக்கு வேலைகள் ஓடும். அது ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால தான். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு, இதில தண்ணி ஊத்தி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிரலாம். முதலே புளி சேர்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. எனக்கு அப்படி சேர்க்க பிடிக்காது. ஒரு சில பேர் புளிய ஊத்தி கூட கொதிக்க வைப்பாங்க. ஆனா, நான் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊத்தி வேக வச்சுடுவேன். அது ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா புளி வந்து ஊற வச்சிருப்போம்ல, அந்த புளிய கரைச்சி சேர்த்துச்சு மசாலா எல்லாமே போட்டுருவேன். இப்போ வந்து ஒரு தேங்காய் அடிச்சது இருக்குது. அத வந்து திருவி எடுத்துடலாம். தேங்காய் வந்து அந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் சேர்க்க வேண்டாம். இருந்தாலும் நான் வந்து ஒரு தேங்காயுமே துருவி எடுத்துட போறேன். ஓயாம இருந்து நம்ம துருவிட்டே இருக்க வேண்டாம் இல்லையா? ஒரே டைம்ல முடிச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்கலாம் அதனால. இத துருவிட்டு கொஞ்சமா வெண்டைக்காய் மசாலா இருக்கு இல்லையா? அதுக்கு எடுத்துக்கிட போறேன். இப்போ எப்பவும் போல தான் நம்ம திருவல அப்படியே கையோட கழுவி வச்சிரலாம். இந்த மாரி நீங்க எல்லாம் பண்ணுவீங்களா? இல்லையா? அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு பழக்கமும் எனக்கு வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும் எப்பவுமே. இப்போ வந்து தேங்காய் எல்லாம் துருவி எடுத்து வச்சதுக்கப்புறமா, மறுபடியும் நம்ம அந்த குழம்புல போட்டிருந்தோம் இல்லையா? காய்கறி அதெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த புளி வந்து ஊற போட மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து எடுத்து ஊற வச்சுட்டு, மிச்ச வேலைகள பார்க்கலாம். என் மகா பாருங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு வந்தது நான் அப்படியே எட்டி எட்டி பார்ப்பேன். டைம் என்னாச்சு? சீக்கிரம் கிளம்பிட்டாளே அப்படின்னிட்டு. அவ பார்த்தா அன்னைக்கு சீக்கிரமே யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு,
தலை காயறதுக்காக வெயிட்டிங்கில இருக்கா. இப்போ வந்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் வச்சுட்டு மிச்சத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளியையும் கரைச்சி நம்ம மசாலா எல்லாம் போட்டு அதை கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதில் கொஞ்சம் பூண்டும் போட்டு வதக்கி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து முன்னாடி வந்து மண் சட்டியில் தான் வைப்பேன் இந்த குழம்பு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு மசாலாயும் ஒரு 3, 3½ ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிட போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த குழம்பு தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழம்பும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக வைக்கும்போது அதுக்குள்ள டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன். தேங்காய் அரைச்சதும் ஊற்றியாச்சு. இனி வந்து நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கொதித்து அப்படியே வெளியில் வந்து வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து பொங்கி வெளியே வந்துட்டுன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது. அதனால் அதையே வந்து கவனிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு நான் வந்து கட்டரில் வச்சு கட் பண்ணியிருக்க மாட்டேன். கையில் தான் கட் பண்ணுவேன். கட்டரில் கட் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு எடுக்க கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும். அதனால் கையிலே கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையிலே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு ஒரு வெங்காயமும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. இந்த பக்குவம் பாருங்கள். அப்படியே சாப்பாட்டில் விட்டு சாப்பிடக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வந்து இதை அப்படியே இறக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து வதக்கிக்கிடலாம். சாப்பாடை வந்து வெந்துட்டு இதையும் வடித்து வச்சுருவோம். என்ன தான் குக்கரில் சாப்பாடு அவசர அவசரமாக பொங்கினாலும் நம்ம பானையில் வச்சு வடிக்கிற மாதிரி வரவே வராது. இந்த குழம்பு பாருங்கள், பக்கத்தில் பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் வந்து நிறைய விடணும் அப்படின்னு அவசரமே இல்லை. நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்தா போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துட போகிறேன். நீங்கள் வந்து இதில் உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்க்கணும் அந்த மாதிரி எதுவுமே அவசியம் இல்லை. கடுகு சேர்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இதுக்கு 2 தக்காளி வந்து கட் பண்ணிவிடலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசுன்னு இல்லை. கொஞ்சம் தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நல்லா அந்த வெண்டைக்காய்லாம் வதங்கி வரும்போது அந்த நூல் நூலாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா நூலாக வரக்கூடிய டைமில் வந்து நம்ம அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இருக்காது. நல்லா வெண்டைக்காயும் அழகாக பஞ்சு போல் வந்திருக்கும், உடையாமல் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை வந்து சேர்த்தாச்சு. வெண்டைக்காய் வந்து கலந்து விடுறதுலேயும் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப அப்படி கடைஞ்ச மாதிரிலாம் போட்டு கலந்து விடக்கூடாது. அப்படி நைஸாக பெரட்டணும். சட்டியில் அடியில் இருந்து நம்ம அந்த தோசை கரண்டி மாதிரி ஏதாவது வச்சுட்டு அப்படி நைஸாக ஒவ்வொரு இடமா பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிசுபிசுப்பு கோலம் மாதிரி வந்திருக்கு. இன்னுமே வந்து கொஞ்சம் இது வந்து லேசாக வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். வெண்டைக்காயை அப்பப்போ எடுத்து பார்க்கணும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வெந்து பஞ்சு போல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த டைமில் நிறைய கோலா வரும். அப்போ வந்து நம்ம இதை தக்காளியை வந்து சேர்த்து விடணும். தீ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். நான் வந்து கிண்டுற வேகத்தில் உங்களுக்கு தெரியும். தீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சிங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தீ வந்து கொஞ்சம் வேகமாகவே வச்சுட்டு அது வந்து நல்லா பெரட்டி பெரட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா பக்குவமாக அது வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு எல்லாமே அந்த வெண்டைக்காயில் சேர்ந்து வரும்போது அந்த பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காது. தக்காளியே வந்து நல்லா அப்படி பஞ்சு போல் வந்து குழஞ்சி வந்துடும்.
இந்த வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே உதிரி உதிரியா இருக்கும். அப்படி நம்ம வந்து பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போனதுக்கு அப்புறமா, இதில வந்து மசாலா சேர்க்கலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கா அப்படின்ட்டு எடுத்து வாயில வச்சு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இந்த டைமில வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துவிட போறேன். மசாலா வந்து இன்றைக்கி நம்ம வீட்ல அரைச்ச அதே குழம்பு மசாலா தான். என்ன எல்லாத்துக்கும் இதே மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதே போல் ஒருக்கா வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 2, 3 பாத்திரம் கிடக்கு. இந்த தக்காளி வதங்குற டைமில் வந்து நான் இந்த பாத்திரத்த எல்லாம் லைட்டா அலசி வச்சிட போறேன். ஏன்னா, அது தக்காளிலாம் வதங்குறதுக்கு ஒரு 2, 3 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் சிம்ல தான் வச்சுருக்கோம். அதனால அது வதங்குறதுக்குள்ள 2, 3 பாத்திரத்தையும் அலசியாச்சு. அத சட்டியில வந்து ஒட்டவே இல்ல பாருங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கு வெண்டைக்கா. ஆ இனி வந்து நம்ம மசாலா, தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இந்த குழம்பு மசாலா வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் போல் நான் சேர்த்துட போறேன். இது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்கா தான். கொஞ்சம் குறைவா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால குறைச்சி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெண்டைக்காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து சேர்த்துடுங்க. இதில் வந்து எல்லா விதமான மசாலாவும் சேர்றதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மசாலா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, தனியாக வத்தல் தூள் மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, தேங்காய் துருவல் வந்து போட்டுட்டு, கடைசியில கொஞ்சமா மஞ்சள் தூளும், லைட்டா ஜீரகத்தூளும் போட்டு பெரட்டி இறக்குனீங்க அப்படின்னாலும், அந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிட்டு, தேங்காய் வந்து முதலே போட வேண்டாம். தேங்காய் வந்து போட்டதுமே நம்ம வந்து சட்டியில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தேங்காய போட்டு கடைசியா தேங்காய போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விடுவோம். அந்த மசாலா வந்து அந்த தேங்காயில பட்டு, தேங்காயோட நிறம் மட்டும் அப்படியே மாறிய மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ரெடி ஆயிட்டு, இப்போ கடைசியில நான் இதில ஒரு பொருள் வந்து சேர்க்க போறேன். இது வந்து ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கறி மசாலா பவுடர் தான். இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடைசியில அப்படியே மேலாட்டுல தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட ஸ்மெல்லும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். வெண்டைக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாரி வச்சு குடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இத அப்படியே நல்லா பட்டும் படாம மிக்ஸ் பண்ணி அத வந்து இறக்கி வச்சுடலாம். பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ ஸ்மெல்லே தெரியல. அதனால நான் கலந்து விட விட என் மகக்கிட்ட "ஸ்மெல் வருதா? ஸ்மெல் வருதா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்ருக்கோம் இல்லையா? அந்த ஸ்மெல்லு வந்து அந்த ரூம்ல தான் போயிட்டுருக்கும். அதனால அவட்ட கேட்டேன். அவளும் வருது வருது சீக்கிரம் இறக்கி கொண்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டா. கடைசியில கொஞ்சமா கறிவேப்பிலை மேலாட்டுல தூவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் பாருங்க, வெண்டைக்காய் மசாலா எப்படி இருக்குதுன்னு. நான் வந்து செய்யும்போது இந்த அளவுக்கு கலர் வந்து தெரிஞ்சிருக்காது. பக்கத்தில காமிக்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெண்டைக்காய் வந்து ஒரு பிசுபிசுப்பு இல்ல. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டையில, உடையல பாருங்க. இந்த மாரி பக்குவமா செஞ்சு குடுத்தா, வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட, ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம அழகா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல காலையிலே சுட சுட சோறு, அப்புறம் வெண்டைக்காய் மசாலா, கத்திரிக்காயும், முருங்கைக்காயும் போட்டு குழம்பும் வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையிலைக்கும் நம்ம வீட்டில் சோறு தான். மதியத்துக்கும் இதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.